ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இன்றைக்கி தேர்ஸ்டே. பாபா இன்றைக்கி நமக்காக என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸோ அஸ் யூஸ்வல் நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி 4-5 டீப் பிரெத் எடுத்துகிட்டு சாயப்பாவை நினச்சி ஓம் சாய்ராம் ஒரு 11 டைம்ஸ் நீங்கள் சேன் பண்ணிவிட்டு கண்ணை மூடி ஒரு ஃபைல் நீங்கள் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3ல் எனி ஒரு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபைலுக்கு டைரெக்டாக நீங்கள் போய் இந்த வார மெசேஜ் சாயப்பாவோட மெசேஜ் என்னென்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மெசேஜுக்கு போகலாம் டைரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைல் 1க்கான மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைல் 1 நினச்சவங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மனசில் ஒரு குழப்பம் இருக்கலாம். அதாவது உங்களுடைய எஸ்பெஷலி உங்களுடைய ஜாபில் இல்லை உங்கள் பிஸ்னஸில் மொத்தத்தில் உங்கள் கெரியரை பற்றின ஒரு பயம் இருக்கலாம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதாவது ரொம்ப குழம்பி போய் நம்ம எதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ரொம்ப குழம்பி போய் இருக்கீங்க. அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்துலேயும் நீங்கள் யார் எது சொன்னாலும் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. பாபா உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழப்பமெல்லாம் தேவையில்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா நீங்கள் எதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்னோடய துணியில் நீங்கள் போட்டுட்டு என்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. என்னைய நீங்கள் எப்போ மனசார நான் உங்களுக்கு ஒரு குருன்னு நீங்கள் ஏற்றுக்கிற டைமில் நானே உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பராக எப்பயும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டிவினிட்டி, ஏன்னா பை நேச்சர் கடவுளுடைய படைப்பில் எல்லாத்துலேயும் ஒரு தெய்வீக தன்மைங்கிறது இருக்கத்தான் செய்யுது இல்லைங்களா? ஸோ அது நேச்சர், கடவுளுடைய படைப்பில் காட்ஸ் கிரியேஷன்னு சொல்லக்கூடிய இயற்கையில் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு டிவினிட்டிங்கிற அந்த தெய்வீக தன்மை இருக்குது. அப்படி இருக்கிறப்போ முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிவினிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். நிறைய குருமார்கள்னு மாறி மாறி போய் அவங்கள தேடி போகிறது, இவங்கள தேடி போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த குழப்பமெல்லாம் வேண்டாம். அதனால் உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் அந்த குழப்பத்தை எல்லாம் வேறு என்னெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையும், வேண்டாதது எல்லாத்தையும் என்னோட துணியில் சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ என்கிட்ட நான் என்னைய குருவாக நீங்கள் ஏற்றுக்கிற டைமில் நான் எப்பயும் உங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு ஹெல்ப்பராக, ஒரு உதவிகரமாக நான் உங்களுக்கு எப்பயும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிவினிட்டியை நீங்கள் முதல்ல ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பாபாவோட ப்ரொடெக்ஷன் எப்பயும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஓகேங்களா? பாபா உங்களுக்கு உங்களுடைய கெரியர்லேயும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. உங்களுடைய லைஃப்பில் வரக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரிதிங், என்ன விதமான கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு மனக்குழப்பம் எது இருந்தாலும் பாபா உங்களுக்கு நீங்கள் அவரை சரண்டர் ஆகிற சமயத்தில் அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் பண்ணுற டைமில் அவர் உங்களுக்கு ஹெல்ப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பாபாவோட ப்ரொடெக்ஷனே உங்களுக்கு இருக்குது. பாபாவே உங்களுடைய கேரியர் ஆகட்டும் எல்லாத்துலேயும் உங்கள் லைஃப்பில் கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைல் 1 நினச்சவங்களுக்கான மெசேஜ். ஓகே, ஃபைல் 2 நினச்சவங்களுக்கு இன்றைக்கி பாபா என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னா, அதாவது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்குது உங்களுக்குள்ள. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு மட்டும் வாழ்க்கை இப்படியே இருக்கே, ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் நம்ம தலையெழுத்தா, நம்ம கர்மாவா அப்படின்னு நீங்கள் ஏதோ உங்களே கொஞ்சம் ரொம்ப நொந்துக்கிறீங்க. பாபா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற கர்ம கணக்கு எல்லாரும் பிறப்பு எடுக்கிறதோட ரீசன் அவங்களுடைய கர்மாவை எல்லாம் அந்த பிறவியில் கழிக்கிறதுக்கு தான் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பாபாவுக்கு பிடிக்காத செயல்கள்னால வேறு ஏதாச்சும் புதுசாக கர்மா சேர்த்துக்காதீங்க. அதாவது ஒரு சின்ன யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கெடுதல் நினைக்கிறதோ, உங்களுக்கு அவங்க ஏதாச்சும் நெகட்டிவாக பண்ணினா கூட அவங்கள ஜஸ்ட்டு ஃபர்கிவ் பண்ணிவிட்டு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அவங்கள ஒரு சபிக்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒரு தாட்டு நினைக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ, வேறு எந்த வகையிலையும் அந்த நெகட்டிவ் தாட்ஸோ எமோஷன்ஸோ அந்த பழி வாங்குற அந்த இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எந்த வகையிலையும் ஒரு கர்மிக் பேர்டனை சேர்க்குற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட் பேட்டர்னும் உங்களுக்குள்ளே இருக்க வேணாம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ பாபாவுடைய பவர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னெல்லாம்
பிளாக் இருக்குதோ, அந்த தடைகள அதாவது நீங்க வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்துக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகக்கூடிய அந்த பாதையில இருக்கக்கூடிய அந்த தூரத்தை எல்லாம், அந்த பவுண்டரி எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பாபாக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய வாழ்க்கை பாதையில நீங்க அடைய வேண்டிய லட்சியங்கள வந்து அடையறதுக்கு வந்து பாபா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே நீங்க அத வந்து அச்சீவ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. ஓகேங்களா? நீங்க வந்து இப்ப பாபா வந்து உங்களுக்கு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பாபா சொல்ற மாரி வந்து நீங்க உங்க மனச வச்சுக்கிறீங்களோ, அப்ப வந்து பாபா சொல்றாரு, "நான் எப்பயும் வந்து உங்க கூட தான் இருக்கேன். உங்கள புரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் ம் எல்லா பயத்தையும், எல்லா மனக்குழப்பங்களையும் வந்து உங்ககிட்ட இருந்து நான் வந்து எடுத்துருவேன் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. நான் உங்க முழு குடும்பத்துக்கும் வந்து ஒரு புரொடெக்ஷனா தான் வந்து ஒரு குடை நிழல் போல தான் வந்து உங்களுக்காக நான் இருக்கிறேன். நீங்க இருக்கக்கூடிய உங்க வீடு தான் வந்து முதல்ல வந்து நீங்க வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வச்சுக்கணும். இந்த உலகத்துல வந்து எத்தனை இடம் இருந்தாலும் நீங்க இருக்கக்கூடிய உங்க வீடு தான் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஹாப்பி பிளேஸ். ஸோ அந்த வீட்ல வந்து எப்பயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாரி வைங்க. எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில நீங்க எல்லாரும் வந்து ஒரு சந்தோஷமா வந்து ஒரு சேர்ந்து சாப்பிடுறது, ஒரு நீங்க பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு லைவ்லினஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாபா வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்ல நினைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறப்போ, அது வந்து உங்களுக்கு உங்க மனசளவுல வந்து ஒரு நல்ல சேஞ்ச குடுக்கும். அதுவே வந்து ஒரு உங்க லைஃப்ல நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறதுக்கு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பாபா வந்து உங்களுக்கு இன்னைக்கு புரிய வைக்கணும்னு நெனைக்கிறாரு. ஸோ பாபாக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாதையில இருக்கக்கூடிய அந்த தடை கற்களாகட்டும், அத அடையறதுல நமக்கு இருக்கக்கூடிய அந்த தூரமாகட்டும், அதெல்லாம் வந்து பாபாவுடைய பவருக்கு முன்னாடி ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பாபா வந்து நீங்க இருக்கிற உங்க வீடு தான் வந்து இப்போ உங்களுடைய உலகம். ஓகேங்களா? ஸோ அந்த வீட்ட வந்து நீங்க வந்து ஒரு லைவ்லினஸோட, ஒரு சந்தோஷமான ஒரு பிளேஸா வந்து மாத்துறது வந்து உங்க கடமை. அப்படி அது மாறுற பட்சத்தில வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலயும் நல்ல மாற்றம் வரும். ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலும் வந்து பாபா வந்து எப்பயும் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு குடைநிழலா ஒரு புரொடெக்ஷனா வந்து நான் இருக்கேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இன்னைக்கு பைல் 2 நினைச்சவங்களுக்கு பாபா குடுத்துருக்கக்கூடிய மெசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பைல் 3 நினைச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே. பைல் 3 நினைச்சவங்க, நீங்க மேபி ரொம்ப மனசளவுல வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கலாம். அதாவது எத பத்தியும் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாம, எதுவுமே வந்து ஒரு ஸ்ரத்தையோட நீங்க பண்ண முடியாம, எதுலயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, உங்களுக்கு லைஃப் வந்து ஒரு மாரி போயிட்டுருக்கலாம். ஸோ நீங்க வந்து அந்த இதெல்லாம் வெளிய காட்டாம, அ உள்ளுக்குள்ள அதெல்லாம் வச்சுக்கிட்டு, நீங்க வந்து வெளிய வந்து ஒரு என்ன கேஷுவலா இருக்கிற மாரி வந்து நீங்க வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்ப வந்து நீங்க லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். பட் பாபா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாஸ்க் எல்லாம் வந்து உங்களுக்கு இனிமே வந்து தேவையில்ல. நீங்க கொஞ்சம் முதல்ல வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு அதாவது உள்நோக்கி உள்முகமா வந்து உங்களுக்குள்ள வந்து நீங்க பாருங்க. அதாவது கண்ண மூடி உங்க மூச்ச கவனிக்கலாம். இல்ல உங்களுடைய தாட்ஸ வந்து கவனிக்கலாம். அதாவது என்னெல்லாம் வந்து உங்களுக்குள்ள வந்து போய்க்கிட்டு இருக்கு. என்னெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கு. அது எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து உங்க ரொட்டீன வந்து பாதிக்குது. அது உங்களுக்கு வந்து எந்த அளவுல நெகட்டிவா உங்கள கொண்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க பாருங்க. அப்படி நீங்க அப்சர்வ் பண்ணி பார்க்குற பட்சத்தில தான் வந்து நீங்க வந்து ஒரு குழம்பி தெளிஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும். அப்படி பண்ற பட்சத்தில, நீங்க வந்து மனசுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் குடுத்து கவனிக்கிறப்ப தான் வந்து, நீங்க அத பத்தின ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். எது வேண்டாம், வேணாம் அப்படிங்கிற அந்த நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு கிளியர் ஆகி, மைண்டுக்குள்ள நடக்கிற அந்த எண்ண போராட்டங்கள, அந்த ஓவர் திங்கிங் ஆகட்டும், அந்த டிப்ரஷன் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள தான் வந்து ஒரு அலையடிச்ச மாரி எல்லாம் போய்க்கிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ, அப்ப அத வந்து நம்ம கவனிக்கிறப்ப வந்து, அது ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டில் ஆகுறப்போ, அந்த புத்திங்கிற பவர வச்சு நம்ம வந்து அத வந்து டிசைட் பண்ண முடியும்.
சரி ஓகே இதை நம்ம இப்படி பண்ணிக்கலாம், இது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த புத்திங்கிற அந்த இன்டலெக்ட் பவரோட நீங்கள் வந்து எதுனாலும் வந்து கரெக்டாக வந்து டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்கே பாபா வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் கூடவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாபா கோயிலில் கொடுக்கக்கூடிய உதி இருக்கு இல்லைங்களா, அந்த உதியை நீங்கள் வச்சுட்டே வரலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு மனசளவில் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு நல்ல சேஞ்சை கொண்டு வரும். அந்த உதியினுடைய மிராக்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிவினிட்டியை வந்து தட்டி எழுப்புங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு டிவினிட்டி இருக்குது. இறைவனுடைய படைப்பில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு நல்ல தெய்வீகத்தன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஒரு அப்ரோச்சோட நீங்கள் பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிவினிட்டியை வந்து தட்டி எழுப்புங்க. மெடிடேஷன் மூலிமா உங்கள் இன்டலெக்டை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களால் வந்து ஓவர் திங்கிங் இல்லாமல் எதுனாலும் கிளியர் கட்டாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஒரு சரியான பாதையில் வந்து நீங்கள் போக முடியும். அதாவது தாட்டு, நம்ம பிளானிங் எல்லாம் சரியாக இருக்குன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆக்ஷன்ஸும் வந்து நம்ம கோல்ஸுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக செய்வோம் இல்லைங்களா? அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாம் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பாபா சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ஒர்க் நீங்கள் பண்ணி எல்லாத்துக்குள்ளே இருக்கிற டிவினிட்டியை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிவினிட்டியை வந்து நீங்கள் தட்டி எழுப்புங்க மெடிடேஷன் மூலியமா. கூடவே உதியெல்லாம் வச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் என்னவோ உங்கள் சக்திக்கு நீங்கள் என்ன உழைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எத்திக்கலாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு பாபா இங்கே சொல்ல நினைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இங்கே இன்னைக்கு இவங்களுக்கு பாபா வந்து ஒரு மெசேஜாக கொடுத்துருக்குறாரு. ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஓவர் திங்கிங் வேண்டாம். ஒரு நமக்கும் வந்து லைஃப் வந்து இப்படியே இருக்கே அப்படின்ற அந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே நீங்கள் போக தேவையில்லை. பாபா சொல்கிற மாதிரி அந்த உதியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி பிறக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணி உங்களுடைய லட்சியங்களை வந்து அடையிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கிறதுக்கு, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுக்கு, உங்கள் கெரியரில் ஆகட்டும், ஃபேமிலி லைஃப்பில் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியில் வந்து வரும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உதியெல்லாம் வச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு சேஞ்ச் வந்து உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் வந்து இன்றைக்கி பைல் 3 நினச்சவங்களுக்கு பாபா கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக இன்றைக்கி த புக் ஆஃப் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கிலேருந்து த புக் ஆஃப் ஆன்சர்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த புக் ஆஃப் ஆன்சர்ஸ்லேருந்து நான் ஒரு ஆன்சர் உங்களுக்காக பார்த்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ வந்து மனசில் வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நினச்சிக்கோங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. நீங்கள் இதை தான் வந்து அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து கிளியராக இப்போ மைண்டில் வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். இட் இஸ் சிக்னிஃபிகண்ட். ஸோ இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தான், குறிப்பிடத்தக்கது அப்படின்னு தான் வந்து பாபா சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு செய்யலாமா வேண்டாமா, அது வந்து தேவையா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தேவை தான், அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தான், அது வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் விட்டுற வேணாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் கொஸ்டின் நீங்கள் எப்படி கேட்டிருந்தீங்களோ தெரியல. ஸோ ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஷார்ட்ஸும் போட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில். அது வந்து ஒரு ஃபன் ரிலேட்டடாக ஷார்ட்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.